ஃபஸ்ட்டு நல்லா நல்லி எலும்பாக பார்த்து எடுத்து வைப்போம். சிக்கனு கேட்குறா நல்லி எலும்பு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அட அட எவ்வளோ கறி பார்த்தீங்களா? வேற என்ன அப்படி ஊற்றி விடணுங்க. தண்ணி குழம்புலாம் அந்த மாதிரி ஊற்றி உடனே இப்படி ஊற்றி நானே விடணும். அப்படி பிச்சு வாவ் எப்படி ஊறுது பாருங்க. உடனே அப்படி குடிச்சிடும். வாவ் நம்ம தனித்தனியாக கலந்து போய் பற்றிலாம் இப்படி பிச்சு சாப்பிட விட அள்ளி சாப்பிடும். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி சிக்கன் தண்ணி குழம்பு இட்லி இதை வச்சு தான் சாப்பிட போகிறோம். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோவை பிடிச்சா ஒரு லைக் போட்டு விடுங்க, ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவிடுங்க. செல்வ பெருமாள் செல்வம் ஃபேஸ்புக் ஐடி இருக்குது, இன்ஸ்டா ஐடி இருக்குது, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்க. வாங்க நண்பர்களே, வீடியோவில் போவோம். நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன சாப்பிட போகிறோம் நாங்கள் பாருங்க, சிக்கன் குழம்பு தண்ணி குழம்பு வச்சுருக்காங்க. ஸோ அதைத்தான் நம்ம சாப்பிட போகிறோம். அப்புறம் இட்லி இங்கே இருக்குது. ஸோ நம்ம ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிப்போம். ரொம்ப நாள் ஆகிட்டு சிக்கன் குழம்புலாம் சாப்பிட்டு. சரி ஊற்றுவோமா? ஃபஸ்ட்டு நல்லா நல்லி எலும்பாக பார்த்து எடுத்து வைப்போம். சிக்கனு கேட்குறா நல்லி எலும்பு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அட அட எவ்வளோ கறி பார்த்தீங்களா? வேற என்ன அப்படி ஊற்றி விடணுங்க. தண்ணி குழம்புலாம் அந்த மாதிரி ஊற்றி நண்பர்களே ஆரம்பிப்போமா? இப்போ நல்லா ஊற்றியாச்சு பார்த்துக்கிடுங்க. இங்கே பாரு ஒரே கறியாக தான் இருக்குது. உள்ள நல்லி எலும்பு தான். ஃபஸ்ட்டு நம்ம இட்லியை நல்லா இப்படி ஊற வைக்கணும். எப்படி ஒட்டுக்கு பாருங்க, இந்த மாதிரி ஒட்டி அருமையாக இருக்குங்க. நல்லா காலையில் இந்த மாதிரி தண்ணி குழம்பு வச்சு சாப்பிடுங்க. இங்கே பாருங்க, நல்ல இட்லி பூ மாதிரி இருக்கா? இப்படி தொட்டோன்னா அதில் அப்படியே ஊறிடும். அதுதான் தண்ணி குழம்புக்கு இருக்கிற ஸ்பெஷல். வாவ் அருமையாக இருக்கு. அடுத்தாப்புல இங்கே பாருங்க, ஃபுல்லாக தொடக்கறியாக வாங்கி சாப்பிடுங்க. அதில் தான் நிறைய இது இருக்கும். சும்மா பஞ்சு பஞ்சாக வந்துட்டு அருமையாக இருக்கும். நம்ம இதில் காலையில் இந்த மாதிரி இட்லி, அப்புறம் இந்த மாதிரி கறியெல்லாம் பிடுங்க. வேறு இப்படி நல்லா பிணைஞ்சி அப்படி பெரிய வீடு அதெல்லாம் காலையிலே விட்டுக்கிட்டே இருக்கலாங்க. இட்லிக்கும் கோழி குழம்புக்கும் வேற லெவல். அது தண்ணி குழம்பு. இப்போ பாருங்க, உடனே குடிச்சிட்டு இந்த மாதிரி குடித்தாலும் உடனே இப்படி ஊற்றி நானே விடணும். அப்படி பிச்சு வாவ் எப்படி ஊறுது பாருங்க. உடனே அப்படி குடிச்சிடும். வாவ் நம்ம தனித்தனியாக கலந்து போய் பற்றிலாம் இப்படி பிச்சு சாப்பிட விட அள்ளி சாப்பிடும். இந்த மாதிரி யாருன்னா காலையில் சாப்பிட்றீங்க, சூப்பராக இருக்கு பற்றிலாம். இந்த பாருங்க, காலையில் இட்லி இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சு அடிச்சு விடுங்க. என்ன நண்பர்களே? ஓகே. அப்புறம் இந்த மாதிரி எலும்பு இதெல்லாம் நெஞ்சுகளில் உள்ளதுங்க. அவ்வளோதான். நல்லா கறி எல்லாத்தையும் பிறக்கி உருவி அவ்வளோதான் நண்பர்களே. அப்பா சொர்க்கமே தெரிகிற மாதிரி அந்த அளவுக்கு வேற மாதிரி இருக்கு. இன்னும் கறி கிடக்கான்னு பார்ப்போம். நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக நெஞ்சிக்கறியா துடக்கறியானே இல்லை, உள்ள கொழுப்பு பகுதி தான் கிடக்கு. சரி, அங்கே சட்டியில் கிடக்கும், கடந்துட்டு போகுது. கடைசியா கறியெல்லாம் உருவி மறுபடி நல்லா பிணைஞ்சி ஒரு பெரிய வீடாக சாப்பிட்ருவோம் நண்பர்களே. இந்த மாதிரி எல்லாரும் ஊற வச்சு நல்லா சாப்பிட்டு ஒரு அடி அடிச்சுடுங்க. அருமையாக இருக்கும் நண்பர்களே. ஞாயிற்றுக்கிழமை காலையில் இதை விட வேற என்ன சுகம்? சாப்பாடு தான் மட்டும்தான் நமக்கு மெயின். ஸோ எல்லாரும் நல்லா காலையிலே சாப்பிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க. நம்ம வீடியோ பிடிச்சா ஒரு லைக் போட்டு விடுங்க, ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவிடுங்க. செல்வ பெருமாள் செல்வம் ஃபேஸ்புக் ஐடி இருக்குது, இன்ஸ்டா ஐடி இருக்குது, ஃபாலோ பண்ணாதவங்க.
மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.